Hi everyone, welcome to Learn with Rans. இன்னைக்கு நம்ம Relations and Functionsல Exercise number 1.1ல 4 and 5 problem பார்க்க போகிறோம். Fourth problem, if a is equal to 5, 6, b is equal to 4, 5, 6, c is equal to 5, 6, 7, show that அப்படின்னு ஒரு conditions கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த questions எழுதிக்கலாம். A cross A is equal to B cross B intersection C cross C. இதுதான் நம்மளோட question. ஸோ இதை தான் நம்ம வந்து ஒன்று கண்டுபிடிச்சி அதை ஷோ பண்ண போகிறோம். This is equal to LHS is equal to RHSன்னு. ஸோ சொல்யூஷன் எழுதிக்கிறோம். எப்போவுமே கொஞ்சம் நம்ம தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதணும் அப்படின்னா கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கும். அது ரொம்ப நல்லதும் கூட, நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாது இன்னும் பெரிய ப்ராப்ளம்ஸ் போகும்போது. சொல்யூஷன் டு ஷோ அகெயின் திரும்ப நம்ம எடுத்து எழுதுகிறோம். டு ஷோ A cross A is equal to B cross B intersection C cross C. இப்போ நம்ம ஃபஸ்ட் A cross A கண்டுபிடிக்கிறோம். அது என்ன அப்படின்னா 5, 6 கூடயே க்ராஸ் பண்ணணும். ஸோ அகெயின் கிளாரிட்டிக்காக நம்ம வந்து அதை ரிப்பீட் பண்ணுறோம். 5, 6 cross 5, 6 அப்படின்னு போட்டுட்டு இதை வச்சு எழுதுகிறோம். 5 வச்சு உள்ளே க்ராஸ் பண்ணுறோம். ஒரு கர்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி உள்ளே ரவுண்ட் ப்ராக்கெட்குள்ளே அந்த ஆர்டர் பேஸ் க்ராஸ் பண்ணி எழுதுகிறோம். 5, க்ளோஸ் பண்ணிடுறோம். 5, 6 ரவுண்ட் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுறோம். அடுத்து 6 எடுத்து 6, 5, 6, ஹோல் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறோம். இதை வந்து நம்ம வந்து 1ன்னு வச்சுக்கலாம். அந்த ஸ்டெப்பை வந்து நம்ம இஷ்டப்பட்டதுக்கு கொடுக்கலாம். 1, 2, 3, 4ன்னு நம்ம வந்து ரெஃபர் பண்ணிக்கிறதுக்கு தான் அது. அடுத்து B cross B கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கும் 4, 5, 6ன்னு போட்டிருக்காங்க. அதை அகெயின் நம்ம வந்து எடுத்து எழுதிக்கலாம். 4, 5, 6 க்ளோஸ் ப்ராக்கெட் க்ராஸ் பண்ணி அகெயின் 4, 5, 6 அந்த க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுரும். ஸோ இப்போ நம்ம வந்து ரிப்பீட் பண்ணுறோம். அதே மாதிரி கார்ட்டசன் ப்ராடக்ட் 4 வச்சு எல்லா எலமெண்ட்ஸையும் பண்ணிவிட்டு அதேமாதிரி 5 வச்சும் அதே மாதிரி க்ராஸ் பண்ண போகிறோம். 5, 6 வச்சு 4, 5, 4, 6 அகெயின் 5 எடுத்து 5, 5 அண்ட் 5, 6 இதுதான் நம்ம வந்து போட போகிறோம். இது க்ளோஸ் முடிஞ்சிடுச்சு. 6 வச்சு பண்ணோம். 6, 4, 6, 5 அண்ட் 6, 6 இதை க்ளோஸ் பண்ணிடுறோம். இதை ஒரு நேம் பண்ணி வச்சுக்கலாம் 2ன்னு. அடுத்து C cross C கண்டுபிடிக்கணும். C cross C கண்டுபிடிக்கிறதுக்கு மேலே போயிடுச்சு. ஸோ அகெயின் சியை மட்டும் நம்ம எழுதிக்கலாம். மேலே எடுத்த மாதிரி 2 தடவையும் எழுதிக்கலாம். ஜஸ்ட் விசிபிலிட்டிக்கு இதில் எழுதிக்கலாம். ஸோ C is equal to 5, 6, 7. ஸோ 5 வச்சு ஃபஸ்ட்டு 3ஐயும் க்ராஸ் பண்ணுறோம். 5, 5, 5, 6, 5, 7. அடுத்து 6 எடுத்துக்கிறோம். 6, 5, 6, 6, 7. அடுத்து 7 எடுத்துக்கிறோம். 7 எடுத்து அகெயின் 7, 5, 7, 6, 7, 7. இப்போது இந்த இதை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இதுக்கு ஒரு நேமு நம்பர் பண்ணிக்கிறோம் 3ன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஒரே ஒரு ஃபேக்டர் தான். ரைட் ஹேண்ட் சைடு வந்து இந்த ரெண்டையும் கண்டுபிடிச்சி அதை இன்டர்செக்ட் பண்ணணும். இன்டர்செக்ஷன்னா என்ன? அது வந்து காமனாக 2 செட்லேயும் இருக்கிறது தான் இன்டர்செக்ஷன்ஸ்னு சொல்லுவோம். ரெண்டுமே வந்து ஒரே கோஆர்டினேட்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இது 4ஓட காம்பனண்ட் சியில் இல்லவே இல்லை. ஸோ 4 எதுவுமே வராது. 5ஓடது இருக்கா பார்க்கலாம். 5, 5 காம்பினேஷன் இருக்குது. அகெயின் 5, 6 காம்பினேஷன் இருக்குது. அடுத்து 6, 4 கிடையாது, அதனால் வரலை. 6, 5 இருக்கா? இருக்குது. அண்ட் 6, 6ம் இருக்குது. ஸோ இப்போ 4 இது வந்து இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ ஈக்குவல் டு செட்டு போட்டு 5, 5, 5, 6
அதுக்கப்புறமா அடுத்து என்னது 6,5 அடுத்து லாஸ்ட்டு 6,6 இதுதான் B cross B intersection C cross C. இப்போது நம்ம ஏற்கனவே மேலே 1 போட்டு வச்சுருக்கோம்ல விசிபிலிட்டியிலேருந்து போயிட்டு அது என்னது A cross A அதை நம்ம கீழே எடுத்து எழுதிக்கிறோம் விசிபிலிட்டிக்காக. நீங்கள் வந்து ஃப்ரம் 1 and 4 அடுத்து அந்த மேலே RHS 4 நேம் பண்ணிவிட்டு இட் ஹஸ் பீன் ஷோடுன்னு போடலாம். நான் விசிபிலிட்டிக்காக திரும்ப எழுதுகிறேன். அந்த செட் அப்படியே எழுதிட்டேன். ஸோ இங்கே மேலே நம்ம 4ன்னு போட்டுக்கிட்டோம். இங்கே 1 திரும்ப எழுதியிருக்கேன். ஸோ ஃப்ரம் therefore 1 is equal to the 4. அப்போது என்னது ப்ரூவ் ஆயிடுச்சா? அதை நம்ம அகெயின் எல்லா ஸ்டெப்ஸையும் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணணும். It has been showed that அப்படின்னு போட்டு அந்த என்ன கேட்டிருந்தாங்களோ அந்த இது A cross A is equal to B cross B intersection C cross C. ஸோ இப்படி எடுத்து கம்ப்ளீட்டாக அந்த ப்ராப்ளமை முடிக்கணும். அப்போனா தான் அது வந்து ஒரு கம்ப்ளீட்னஸ்க்கு போகும். அடுத்து 5th ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க? given A is equal to 1, 2, 3, B is equal to 2, 3, 5 and C is equal to 3, 4. அப்புறம் Dயும் கொடுத்துருக்காங்க 1, 3, 5ன்னு சொல்லிட்டு அதை வச்சு இன்னொரு கண்டிஷன்ஸை வந்து ட்ரூவான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அகெயின் நம்ம கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம என்ன ஷோ பண்ணணும்? டு செக் தட் நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? A intersection C கண்டுபிடிக்கணும். ஏன்னா அதுதான் அதில் ஒரு ஃபஸ்ட் ஃபேக்ட் இதாக இருக்குது. ஸோ அதை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஏயோட செட்டும் சியோட செட்லேயும் இன்டர்செக்ட் ஆகிறது அதை காமனாக இருக்கிறது என்னது 3 மட்டும்தான். ஸோ அதை எழுதிக்கிட்டோம். அப்புறம் B intersection D. B intersection Dயில் ஸோ Bயில் என்ன இருக்குது? 2, 3, 5 இருக்குது. இதில் 1, 3, 5 இருக்குது. அப்போது 3யும் 5ம் காமனாக இருக்குது. ஸோ அந்த B intersection Dக்கு வந்து 3,5 அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடை வந்து முடிச்சிட்டோம். ஸோ A intersection C cross B intersection D எழுதிக்கலாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படின்னு LHS. ஸோ இந்த ரெண்டு கண்டுபிடிச்சதையும் க்ராஸ் பண்ண போகிறோம். ஓகே, அகெயின் ரொம்ப சிம்பிள், ஒரே 2 டிஜிட் தான் இருக்குது. ஸோ 3யை வச்சு 3, 3 அடுத்து 3யை வச்சு 3, 5 அவ்வளோதான் முடிஞ்சுது. 2 ஆர்டர்ட் பேர் தான் வந்திருக்கு. இதை நம்ம 1ன்னு வச்சுக்கிடலாம். அடுத்து இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? A cross B அப்புறம் C cross D இருக்குது. ஸோ அந்த ரெண்டையும் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். RHS அதாவது ரைட் ஹேண்ட் சைடுன்னு போட்டுட்டு A cross B அப்படின்னு போட்டுட்டு ஏயோடது மேலே மூழ்கி போயிடுச்சு. அதனால் நம்ம இந்த செட்டை எடுத்துக்கலாம். 1, 2, 3 cross பியோடது என்னது 2, 3, 5 அதை எழுதிக்கிறோம். இப்போ இதை வச்சு நம்ம அகெயின் கார்ட்டசன் ப்ராடக்ட் போட போகிறோம். 1 வச்சு 3ஐயும் 1, 2, 1, 3, 1, 5 அதுக்கு அடுத்த டிஜிட் என்னது 2, 2, 2, 2, 3 and 2, 5 அடுத்து என்னது 3 இருக்குது. ஸோ 3, 2, 3, 3 and 3, 5 ஸோ க்ராஸ் பண்ணிட்டோம். A cross B வந்து முடிச்சிட்டோம். ஒரு க்ளோஸ்ட் கர்லி ப்ராக்கெட் போட்டுடுறோம். அடுத்து என்னது A cross B கண்டுபிடிச்சாச்சு. இன்னொன்று என்னது C cross D. ஸோ C cross Dக்கு அகெயின் நம்ம வந்து அந்த செட்டை எழுதிக்கிறோம். Cக்கு 3, 4 cross 1, 3, 5 ஸோ இந்த 3, 4 வச்சு மிச்சம் 3 வச்சு அப்புறமா 4 வச்சு தனித்தனியாக க்ராஸ் ப்ராடக்ட் போடுறோம். 3, 1, 3, 3, 3, 5 அடுத்து 4 வச்சு 4, 1, 4, 3 அப்புறம் 4, 5 இது ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது இந்த A cross Bயையும் C cross Dயையும் என்ன பண்ணணும்? இன்டர்செக்ட் பண்ணணும். அதாவது காமனாக இது ரெண்டுலேயும் என்ன இருக்கோ அதை எடுத்துக்க போகிறோம். இப்போ அகெயின் ஒரு பேரையாக பார்க்குறோம். 1, 2 இதில் இருக்கா? இல்லை. 1ல் ஸ்டார்ட் ஆகிறது எதுவும் இல்லை. அப்புறம் 2ல் இருக்கா? இல்லை. 2ல் ஸ்டார்ட் ஆகிறதும் இல்லை. அப்போது
3ல என்ன இருக்குது 3 2 காம்பினேஷன்ஸ் இல்லவே இல்லை. அப்புறம் 3 3 எஸ் அது இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அடுத்து 3 5 அதுவும் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ ஒரு கர்லி ப்ராக்கெட் போட்டு இன்டர்செக்ஷனில் 3,3 3,5ன்னு போட்டு இந்த இதை க்ளோஸ் பண்ணிடுறோம். இதுக்கு வந்து நம்பர் 2ன்னு போட்டுறோம். ஓகே, உள்ளது எல்லாத்துக்கும் நம்பர் போட்டாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து அதை ரிலேட் பண்ணுறதுக்கு தான். ஸோ இப்போ 1 and 2லேருந்து என்ன தெரியுது, இது ரெண்டுமே ஈக்குவல். ஸோ அந்த கொஷின்ஸில் நம்மளுக்கு கேட்டிருந்த மாதிரி இட் இஸ் ட்ரூ தேட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஷினை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணி அந்த ஸ்டேட்மெண்ட்டை போட்டு நம்ம முடிக்க போகிறோம். அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன, A இன்டர்செக்ஷன் C cross B இன்டர்செக்ஷன் D equal to A cross B இன்டர்செக்ஷன் C cross D. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் அடுத்த ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்கலாம்.